ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சதீஷ். இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எதை வச்சு மார்க்கெட்டில் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவீங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போதுக்கு தெரியும், கண்டிப்பாக கிடையாது. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. செல்ஃப் அனாலிசிஸ்ன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இதுதாங்க உண்மை. நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் நம்ம யாருன்றது இங்கே தெரிஞ்சால் மட்டும்தான் இங்கே மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியும். வாங்க ஒன்று ஒன்றா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இறந்த காலத்தை பற்றி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லலாம். ஒரு பாஸ்ட் டேட்டா நடந்த விஷயத்தை வச்சு ப்ரொஜெக்ஷன் இப்படி தான் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணலாம். எது மூலியமானு கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் மூலியமாக இருக்கலாம், அது ஒரு வால்யூம் மூலியமாக இருக்கலாம், ப்ளஸ் வந்து ஒரு இண்டிகேட்டர்ஸ் மூலியமாக இருக்கலாம். ஸோ இதை தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து எதிர்காலத்தை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ எதிர்காலத்தில் இதுக்கு எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வச்சுருக்கு இந்த கம்பெனி, எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, கடனில் இருக்காங்களா, அதோட புக் வேல்யூ என்ன, ஃபேஸ் வேல்யூ என்ன, PE ரேஷியோ என்ன, ஸோ அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா, டிவிடெண்ட் கொடுப்பாங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை ஆராய்ச்சி ஃப்யூச்சரை ப்ரொஜெக்ட் பண்ணி பண்ணுறது தாங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். செல்ஃப் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது தாங்க செல்ஃப் அனாலிசிஸ். ஒரு 3-4 எக்ஸாம்பிளுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, ட்ரேட் மேனேஜ்மெண்ட், ரிவார்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த 5 விஷயம் தாங்க மார்க்கெட்டில் வந்துருக்கு. இது இல்லாமல் நீங்கள் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு பணம் சம்பாதிக்கலாம்னு நினச்சாலும், ஃபண்டமெண்டலை வச்சு பணம் சம்பாதிக்கலாம்னு நினச்சாலும், இது ஒரு சின்ன பகுதியாக தான் மார்க்கெட்டில் ஆக்ட் ஆகுது. செல்ஃப் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்ன பணம் இங்கே உள்ளே போட போகிறோம், அதுக்கு என்ன ரிஸ்க் கொடுக்க போகிறோம், என்ன ரிவார்டு கொடுக்க போகிறோம், என்ன எடுக்க போகிறோம், என்ன கொடுக்க போகிறோம்ன்றது மார்க்கெட்டில் தெரிலனா மார்க்கெட்டில் கண்டிப்பாக அவங்களால சம்பாதிக்க முடியாதுன்றத ஆணித்தனமாக எழுதி வச்சுக்கலாம். ஸோ எப்படி சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, இதில் ப்ரொஜெக்ட் பண்ணுறதை ட்ரை பண்ணுறோம் டெக்னிக்கல் அனாலிசிஸ்லையும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லையும். பட் ஆனால் அதில் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தவறான விஷயம். நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியது உங்கள் ரிஸ்க்கு, உங்கள் மணி, உங்கள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, உங்களோட ட்ரேடிங் மேனேஜ்மெண்ட், ரிவார்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த 5 விஷயத்தில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ இதை ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே உங்களோட ட்ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போனதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ. ஹாப்பி ட்ரேடிங்.